இந்த வீடியோல கியூ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட். ஆ கியூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து இங்க லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி தான் இந்த கியூ பில்ட் பண்ண போறேன். ஸோ வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்ல நோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு லிங்க் லிஸ்ட் நோடு வந்து இப்படிதான் இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட். ஸோ நோட்ல ஒரு வேல்யூ இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்ன்னு சொல்லி ஒரு பாயிண்டர் இருக்கும். இதுதான் வந்து ஒரு நோடு. இந்த மாரி நெறைய நோட்ஸ வந்து எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு கியூ பில்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு நோட்ல வேல்யூ 1 இருக்கு. அப்படின்னா இந்த நோடு வேல்யூ 1 இருக்கும். அதோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து என்னோட அடுத்த நோட பாயிண்ட் பண்ணும். ஸோ இன்னொரு நோடு வந்து 2 இருக்குன்னா, ஸோ 2 ஓட 1ஓட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து 2 பாயிண்ட் பண்ணிருக்கும். 2 ஓட நெக்ஸ்ட் பாயிண்டர் 3 பாயிண்ட் பண்ணும். அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கியூல வந்து இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஒன்னு வந்து ஃப்ரண்ட், இன்னொன்னு வந்து ரியர். ஃப்ரண்ட் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த கியூவ பாயிண்ட் பண்ணும். ரியர் வந்து ரியர் ஆஃப் த கியூவ பாயிண்ட் பண்ணும். இந்த 2 பாயிண்டர்ஸ் எதுக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி கியூல ஆப்பரேஷன்ஸ் என்னென்ன பண்ணுவோம்னா, என்கியூ. என்கியூனா வந்துட்டு டேட்டாவ கியூல ஆட் பண்றது. டிகியூனா டேட்டாவ கியூல இருந்து ரிமூவ் பண்றது. எம்ப்டி வந்து கியூ எம்ப்டியா இருக்கா இல்லையான்னு செக் பண்றது. பீக்னா வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற கியூவோட ஃப்ரண்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ட பார்க்கறது. ஆனா ரிமூவ் பண்ணாம. இதுதான் டிஃபரெண்ட் ஆப்பரேஷன்ஸ். இப்ப ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆ யா இந்த கோட வந்து நான் GitHubல புஷ் பண்ணுவேன். அ ரெப்போவோட லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் தி இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஒரு நோடு கிரியேட் பண்ணுவோம். நோடு வந்து எப்படி இருக்கும்னா, அதுல வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அப்புறமா ஒரு பாயிண்டர் இருக்கும் இல்லையா? ஸோ வேல்யூ வந்து நம்ம குடுப்போம். நம்ம குடுக்குற வேல்யூ செட் பண்றோம் அதுல. பாயிண்டர் வந்து எதுவும் இருக்காது இனிஷியலா. ஸோ நல் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு நோடு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம கியூ பில்ட் பண்ண போறோம். கியூல நான் சொன்ன மாரி, கியூக்கு வந்து 2 பாயிண்டர்ஸ் தேவை. ஃப்ரண்ட்ன்னு சொல்லி ஒண்ணு. அத நல்லுன்னு வச்சுக்கலாம் இனிஷியலா. அப்புறம் ரியர்ன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டர். அதுவும் நல்லுன்னு வச்சுப்போம். அப்புறம் சைஸ்ன்னு சொல்லி ஒண்ணு வச்சுக்கலாம். இத வச்சு தான் நம்ம எம்ப்டியா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுவோம். ஸோ 0 வச்சுப்போம் இனிஷியலா. இப்போ இதுல 2 ஆப்பரேஷன் பண்ணலாம்னு சொன்னோம் இல்லையா? என்கியூ அதுக்கப்புறம் டிகியூ. அப்புறம் பீக் இஸ் எம்ப்டியா இல்லையான்னு சொல்லி ஒரு ஆப்பரேஷன் பண்ணுவோம். இது வந்து இன்டர்னலா இந்த 2ம் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இஸ் எம்ப்டியோட வேலை என்னன்னா, கியூ எம்ப்டியா இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். சைஸ நான் செக் பண்ணா போதும். சைஸ் வந்து 0வா இருக்குன்னா, கியூ வந்து ஆப்வியஸா எம்ப்டி. ஸோ திஸ் டாட் சைஸ் ஈக்குவல் டூ 0 ஈக்குவல் டூ 0வான்னு செக் பண்ணோம்னா, இது எம்ப்டியா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிரும். இது ஓவர். அதுக்கப்புறம் என்கியூ. என்கியூனா வந்து கியூல புஷ் பண்றது. ஸோ கியூல புஷ் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ குடுப்பேன். ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல கியூவ நம்ம எப்படி கிரியேட் பண்றோம்ன்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. கியூ நான் வந்து இங்க ஒரு நியூ கியூன்னு சொல்லி போட்டு ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கியூல வந்து என்கியூ எப்படி பண்ணுவோம்னா, என்கியூ ஆஃப் 1. 1 வந்து நான் புஷ் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த என்கியூவ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஸோ நான் 1 வந்து இங்க வந்திருக்கா? ஃபர்ஸ்ட்டு ஒரு நோட கிரியேட் பண்ணுவோம். நியூ நோட் ஆஃப் வேல்யூ. ஸோ ஒரு நோடு வித் வேல்யூ 1 நெக்ஸ்ட் பாயிண்டர் எதுவும் இல்ல. ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து கியூ முதல்ல எம்ப்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். கரெக்ட்டா? ஏன்னா இப்போ ஒரு வேல்யூவும் இல்ல இதுல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புஷ் பண்றோம். ஸோ எம்ப்டியா தானே இருக்கணும். அந்த கேஸ்க்குள்ள தான் போகும். 2 கேஸ் தான். ஒண்ணு எம்ப்டியா இருக்கணும். இல்லாட்டி வேல்யூ இருக்கணும். எம்ப்டியா இருக்குன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. சிம்பிள். ஃப்ரண்ட், ரியர் 2த்தையும் வந்து நோடா பாயிண்ட் பண்ண வச்சுருங்க. பாயிண்ட் பண்ண வச்சுட்டு என்னோட சைஸ வந்து பிளஸ் பண்ணிக்கிறேன். ஒரு எலிமெண்ட் நான் புஷ் பண்ணிட்டேன். அப்படின்றது அர்த்தம். அவ்வளவுதான் முடிஞ்சுது. லெட்ஸ் சே இப்ப நான் வந்து 2 புஷ் பண்றேன். இப்போ இங்க வரும். 2 கிரியேட் பண்ணிட்டேன். நான் இங்க நோடு கிரியேட் பண்ணிட்டேன். எம்ப்டியான்னு சொல்லி செக் பண்ணும். எம்ப்டி கிடையாது. ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கா? அந்த வேல்யூ எப்படி நோட்ல அட்டாச் பண்றது? நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ரியர் பாயிண்டர் வச்சு தான் என்கியூ பண்ணுவோன்ட்டு. அது இங்க வரும். ஸோ என்னோட ரியர் பாயிண்டர் வந்து இப்போ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதோட நெக்ஸ்ட் வந்து எத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குன்னா, நல். ஏன்னா நோடு கிரியேட் பண்ணும்போது நல்லு தானே இருக்கும். ஸோ நல்ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அத வந்து நான் என்னோட நோட பாயிண்ட் பண்ண வைக்கணும் இப்ப. அவ்வளவுதான். ஸோ விச் மீன்ஸ் அ இனிஷியலா வந்து ரியர் வந்து இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. புது நோட் 2 வந்தோனே இது வந்து தனியா இருக்கு. அப்போ நான் வந்து இந்த ரியர வந்துட்டு ரியரோட நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் டூ 2 அப்படின்னு சொல்றேன்னா,
பேசிக்கா இந்த நோடு வந்து இத பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இந்த ரெஃபரன்ஸ் வந்து இத பாயிண்ட் பண்ண வைக்க சொல்றேன். அவ்வளோதான். பண்ணதுக்கப்புறம் ரியர் வந்து இத தான் ஸ்டில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. நோட் 1 இது மட்டும் இத பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ரியர வந்து 2க்கு பாயிண்ட் பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம். ஏன்னா, அதுக்கப்புறம் நான் திரும்ப எலிமெண்ட் ஆட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ எப்பவுமே ரியர் வந்து லாஸ்ட் நோட தான் பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்னோட ரியர் வந்துட்டு ஈக்குவல் டூ புதுசா நம்ம கிரியேட் பண்ண நோடு. ஸோ ரியர் வந்து இப்ப என்னோட புது நோட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அவ்வளோதான் சிம்பிள். அப்புறம் சைஸ பிளஸ் பிளஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 ஆப்பரேஷன்லயும் நான் சைஸ் பிளஸ் பிளஸ் பண்றேன் அப்படின்றனால இத நம்ம காமனா எடுத்துக்கலாம். காமனா வெளிய போட்டுறலாம். ஓகேவா? இதுதான் வந்து என்கியூ. இப்போ ஆ இந்த மாரி ஒரு 5 எலிமெண்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் வந்துட்டு டிக்யூ பண்ணணும். டிக்யூனா வந்து கியூவோட ஃப்ரண்ட்ல இருந்து எலிமெண்ட் எடுக்கணும். கரெக்ட்டா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, கியூல இருந்து ஃப்ரண்ட்ல எலிமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கியூ எம்ப்டியா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும் இல்லையா? சேம். எம்ப்டி செக் பண்றோம். கியூ எம்ப்டியா இருந்துச்சுன்னா, ஃபார் சிம்ப்ளிசிட்டி நான் வந்து பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கலாம். கன்சோல் லாக் போட்டு சும்மா கியூ வந்து எம்ப்டி அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்றேன். இது யூஸ் கேஸ் பொறுத்து மாறும். இப்போதைக்கு நம்ம சும்மா பிரிண்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுப்போம். ஆ கியூ எம்ப்டியா இல்ல. சம் வேல்யூஸ் இருக்கு. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னோட ஃப்ரண்ட்ல தான் வந்து கியூவோட ஃப்ரண்ட் பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்னது? அதுதான் எனக்கு தேவை இப்ப. அத வந்து நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இவன் தான் என்னோட வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் இவன நான் சும்மா பிரிண்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். டிக்யூட் வேல்யூ இஸ் போட்டு இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட கியூல இருக்கிற 1 வந்து எனக்கு இப்ப எடுத்துட்டேன். ஆனா என்னோட கியூவ வந்து நான் எதுவுமே மாடிஃபை பண்ணலல்ல. இப்போ வந்து ஆக்சுவலா என் கியூ நான் என்ன பண்ணணும்னா, கியூல இருந்து வேல்யூ எடுத்துட்டு, என்னோட ஃப்ரண்ட் பாயிண்டர் வந்து நான் அப்டேட் பண்ணணும். கியூவோட ஃப்ரண்ட்க்கு மாத்தி விடணும். மாத்தி விட்டா தான் அந்த வேல்யூ நம்ம ஆக்சுவலா கியூல இருந்து டெலீட் பண்றோம்ன்ற மாரி ஆகும். இன்னும் அத நம்ம பண்ணல. என்ன பண்ணணும்னா, திஸ் டாட் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா? அவன் வந்துட்டு திஸ் டாட் ஃப்ரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃப்ரண்ட் வந்து இவன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன நானு ஆ டிக்யூ பண்ணி எடுக்கிறேன். வேல்யூ எடுத்துட்டேன் இப்போ. எடுத்ததுக்கப்புறம் இவன நான் மாத்தி விடணும்ல. ஸோ ஃப்ரண்டோட நெக்ஸ்ட் விச் இஸ் நோட் 1 ஓட நெக்ஸ்ட் யாரோ, அவன வந்து ஃப்ரண்ட்க்கு பாயிண்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ திஸ் டாட் ஃப்ரண்ட் ஈக்குவல் டூ திஸ் டாட் ஃப்ரண்ட் டாட் நெக்ஸ்ட் விச் இஸ் நோட் 2 இவன பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி மாத்தி விடுறேன். அவ்வளோதான். மாத்தி விட்டேனா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சைஸ வந்து குறைக்கணும். ஏன்னா நான் ஒரு எலிமெண்ட்ட அதுலேருந்து எடுத்துட்டேன். ஸோ சைஸ வந்து குறைச்சுட்டோம். ஒரு 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 கேஸ் இருக்கு ஆக்சுவலா. அந்த கேஸ் வந்து என்னதுன்னா, இப்போ என்கிட்ட ஒரே ஒரு எலிமெண்ட் தான் ஆ கியூல இருக்குன்னு வச்சுப்போம். ஆர் 2 எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் 2 வாட்டி டிக்யூ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, 1 எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் 2வ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட நோடு. இப்போ வந்து திரும்பவும் டிக்யூ பண்றேன். ஓகேவா? பண்ணும்போது கியூ வந்து எம்ப்டி கிடையாது. நான் வேல்யூ எடுக்கிறேன். ஸோ இங்க வந்து 2 இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட் வந்து நெக்ஸ்ட்ட பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் ஃப்ரண்ட் வந்து ஆப்வியஸா நல் மாத்திட்டேன். பட் ரியர் வந்து எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியர் வந்துட்டு ஸ்டில் 2வ தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த கேஸ மட்டும் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் வந்து இப்ப நான் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கிறேன். இருந்ததுன்னா, என்னோட ரியரும் வந்து இப்போ பீக் ஆப்பரேஷன் பண்ணுவோம். பீக் ஆப்பரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். ஆ என்னோட ஃப்ரண்ட்ல இருக்கிற எலிமெண்ட் தான் எனக்கு தேவை. அவன நான் ரிட்டர்ன் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி சும்மா ஒரு செக் மட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு கியூ எம்ப்டியா இருக்கா இல்லையான்னு. எம்ப்டியா இருந்துச்சுன்னா, மேபி நம்ம கன்சோல் லாக்ல பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கியூ இஸ் வந்து எம்ப்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, நம்ம எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. இல்லாட்டி வேல்யூ ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? இப்போ வந்து இத எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து நோடு தேவை. ஸோ நோட் என்னோட கரண்ட் ஃபோல்டர்ல டேட்டா சக்சஸ் கியூ கியூவோட ஃபைல போய் ரன் பண்றேன். ஓகேவா? இப்போ வந்து கியூல வந்து 5 எலிமெண்ட் புஷ் பண்ணியிருக்கேன். இப்ப கியூல டிக்யூ பண்ணுவோம்.
ஒரு வாட்டி டிக்யூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாரி 1, 2, 4 வாட்டி டிக்யூ பண்ணிருவோம். ஓகேவா? இப்ப ரன் பண்ணுவோம். டிக்யூட் வேல்யூ இஸ் 1, 2, 3, 4. ஓகேவா? இப்ப கியூல இருக்கிற வேல்யூ என்ன? பீக் பண்ணி பார்ப்போம். 5 மட்டும் இருக்கும். திரும்ப ரன் பண்ணுவோம். ஓகே. பீக் பண்ண வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணல. ஸோ இங்க பிரிண்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் ஈஸியா பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க ஒரு கன்சோல் லாக் பண்ணா போட்டுக்கலாம். போட்டு எலிமெண்ட் புஷ்ட் இன்டூ த கியூ போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன எலிமெண்ட் புஷ் பண்ணன்றத கூட நம்ம இங்க போட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா, கியூல 1 புஷ் பண்ணியிருக்கேன். 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5 புஷ் பண்ணியிருக்கோமா? அப்புறம் 4 டிக்யூ ஆப்பரேஷன் பண்ணோம். அப்புறம் பீக் ஆப்பரேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். என்கியூ ஆப்பரேஷனுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, O ஆஃப் 1. நான் வந்து ரியர வந்து ஜஸ்ட் பாயிண்ட் பண்ணி மாத்தி விடுறேன். கரெக்ட்டா? வேற எதுவுமே நான் பண்ணல. புதுசா வர எலிமென்ட்க்கு ரியர பாயிண்ட் பண்ணி விடுறேன். ஸோ O ஆஃப் 1. டிக்யூ ஆப்பரேஷனுக்கும் சேம். ஃப்ரண்ட்ல இருக்க வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ட வந்து மாத்தி விடுறேன். ஸோ இதுவும் O ஆஃப் 1. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம என்ன இன்புட் குடுக்குறோமோ அந்த சைஸ் தான். ஸோ O ஆஃப் n விச் இஸ் நம்பர் ஆஃப் இன்புட்ஸ். எவ்வளோ இன்புட்ஸ் குடுக்குறோனோ அவ்வளோ சைஸ்ல இந்த இது ஸ்பேஸ் எடுத்துக்கும். யாஹ்! ஹோப் இந்த வீடியோ யூஸ் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கோட வந்து நான் GitHubல புஷ் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டேட்டா ஸ்ட்ரக்சர் Q.jsல இருக்கும். யாஹ்! தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.